21வது தேசிய விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டு வெளியான படங்களுக்கு பல பிரிவுகளில் விருது வழங்கப்பட்டுள்ளன. தமிழில் ராம்குமார் பாலகிருஷ்ணன் இயக்கத்தில் ஹரிஷ் கல்யாண், எம்.எஸ். பாஸ்கர் நடித்த பார்க்கிங் படத்திற்கு சிறந்த படம், சிறந்த திரைக்கதை, சிறந்த துணை நடிகர் என 3 தேசிய விருதுகள் கிடைத்துள்ளன. ஈகோ மோதல் ஒரு மனிதனை எத்தனை கொடூரமானவனாக மாற்றும் என்ற மனிதர்களின் உளவியலை பேசிய விதத்தில் தனித்து நின்ற சினிமா பார்க்கிங். மிகவும் வழக்கமாக கமர்ஷியல் கதைகள், குத்து பாடல்கள், தேவையே இல்லாத ரத்தம் தெறிக்கும் காட்சிகள் என சுற்றிய சினிமாக்களுக்கு மத்தியில் புதிதாக அனுபவத்தை கொடுத்தது ராம்குமார் இயக்கிய பார்க்கிங். அதனாலேயே இது சிறந்த படத்திற்கான எல்லா தகுதிகளையும் பெற்றது என சொல்லலாம். துவக்கத்தில் இயல்பாக ஆரம்பிக்கும் பார்க்கிங் பிரச்சனை எப்படி இயல்பாக மெல்ல மெல்ல பூதாகர பிரச்சனையாக வெடிக்கிறது என்ற கதையின் போக்கு ஆச்சரியம் கொடுக்கும். அதற்கு ஏற்ப இயல்பாக நகரும் கதை, அதை தாங்கி நகரும் திரைக்கதை என கச்சிதமாக எழுத்து நிறைந்திருந்த படம். எப்போதெல்லாம் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் எம்.எஸ். பாஸ்கருக்கு கிடைக்கிறதோ அதனை மிகச் சிறப்பாக நடித்துக் கொடுப்பார் என்பது நாம் பலமுறை பார்த்ததே. அதற்கு மேலும் ஒரு உதாரணமாக பார்க்கிங் படத்தினை சொல்லலாம். வாடகைக்கு வந்த நபர்களிடம் சிநேகமாய் பேசுவதும் பின்னர் உள்ளே பகையை வைத்துக் கொண்டு வஞ்சகம் செய்யும் கோபக்காரனாக என 2 முகங்களையும் தீவிரமாக காட்டியிருப்பார் நடிகர் எம்.எஸ். பாஸ்கர். ஒட்டுமொத்தமாக பார்த்தால் வழக்கமான கமர்ஷியல் படங்கள் இடையே பளிச்சென தனித்து தெரியும் சிறப்பு அட்டகாச சினிமா. இயல்பான சினிமாவிற்குள் பரபரப்பையும் குறையாமல் கொடுத்த பார்க்கிங் நிச்சயம் பாராட்டத்தக்க சினிமா என்பதில் சந்தேகம் இல்லை.